ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து கிச்சன் ப்ரிட்டன் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி மெயினாக எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் நம்மளோட எண்ணங்களில் ஒன்றி போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாய்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ டாய்ஸே எடுத்துக்கிட்டோம்னா, கேர்ள்ஸை பார்த்து உனக்கு எதுக்கு இந்த ட்ரெயின் செட்டெல்லாம், நீ எதை வாங்காத அப்படிம்பாங்க. பாய்ஸை வந்து நீ கிச்சன் செட் வாங்காத அப்படிம்பாங்க. ஸோ கேர்ள்ஸ்னால் வந்து மேக்கப் செட் தான் வாங்கணும், கிச்சன் செட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டுக்கிறோம். கேர்ள்ஸ்க்கு இந்த வேலை, பாய்ஸ்க்கு இந்த வேலை அப்படிங்கிறது. ஸோ பாய்ஸ்னால் அழக்கூடாது, பாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன் தான், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் காமன் தான். பட் ஏதோ முன்ன காலத்தில் சொல்லி வச்சதை அப்படியே நம்ம வழி வழியாக ப்ராக்டிஸ் பண்ணி அது நம்மளோட எண்ணங்களில் ஒன்றி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங்கை நம்ம பிரேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். திஸ் இஸ் கிச்சன் ப்ரிட்டன் ப்ளே. ஸோ பாய்ஸும் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகணும், அதோட ப்ராசஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இன்ஃபேக்ட் இவருமே வந்து அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு பிலீஃப் இருந்தது இவருக்கு. ஓகே, அம்மானா சமைப்பாங்க, மற்றது எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்பானா அவருக்கு ஒரு செட் ஆஃப் வேலை அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டுருக்கு. இவரும் கிச்சன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ வாங்க இன்றைக்கி யஷ்வந்த் அவரோட கிச்சனில் நமக்கு என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யஷ்வந்த்மா, ஹாய் சொல்லையா? ஹாய். ஸோ என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? நான் அம்மா எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு? சரி, என்ன பண்ண போகிறீங்க? வாட் இஸ் த மெனு டுடே? அப்படியா? ஓகே, வேறு? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? சரி, அம்மாவுக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுக்குறியாம்மா ஃபர்ஸ்ட்டு? ஓகே, ஸோ காஃபி கொடுங்க பார்ப்போம். இஞ்சி, இஞ்சி போட்டு டீயா? இஞ்சி எடுத்துருக்காரு, இஞ்சி. ஓகே, ஸோ இஞ்சி போட்டு டீ போட்டு கொடுக்க போறியா அம்மாட்ட? நான் சரி, நீங்கள் பால் வைங்க, நான் வந்து இது உங்களுக்கு க்ரஷ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இதை வச்சு க்ரஷ் பண்ணலாம். இதுக்கு பால். இஞ்சி இஸ் ரெடி. இஞ்சியா? இப்படி பண்ணுமா? அதில் போட்டு கொதிக்க வைக்கணும், பாலில் போட்டு கொதிக்கணும். ஸ்டவ் மேலேயே வைக்கல போல. ஓகே ஓகே, ஹையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, குட். ஓகே, ஸோ வேறு என்ன மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன செய்யலாம்? அம்மா, காஃபி ரெடி. தேங்க்யூ. காஃபியா டீயா? இஞ்சி டீ. அதுதான், இஞ்சியோடையே கொடுக்குறாரு பாருங்க. ஃபில்டர் கூட பண்ணல, ஃபில்டர் பண்ணலம்மா யஷ்வந்த். ஓகே, ஸோ லெட்ஸ் யூஸ் திஸ். ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே, put it in the bin. Okay, so I'll have this tea. வாவ், செமையாக இருக்குச்செல்லாம், செம டேஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டா இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் குயிக்காக ஒரு யம்மி லஞ்ச் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஹேண்ட்பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமா? அம்மாவுக்கு நல்ல நாட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். சாதம், சாம்பார், பொரியல், தயிர், ரசம். இல்லை, லெட்டர்ஸ் கொடுத்தா? லெட்டர்ஸா? லெட்டர்ஸ். லெட்டூஸா? ஓகே. 4 டொமேட்டோ. ஓகே, நான் உனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி கொடுக்கவா? ஓகே, ஃபாஸ்ட்டாக அம்மா பண்ணிடுறேன். ஓகே, ஒரு பேன். நான் பவுல் எடுத்துக்கிட்டாமா? ஓகே, ஸோ நான் கேரட்ஸ் எடுத்துருக்கேன். அம்மா, கேரட்ஸ். அம்மா, இந்த டொமேட்டோ இருக்கக்கூடாது. ஓகே, எல்லாம் சட்னிக்கலாம். ஓகே, இது எடுக்கணும். ஓகே, கத்தி இல்லை, ஸோ நான் கையே யூஸ் பண்ணுறேன். இதுதான் கட்டி உங்களுக்கு. இது கரண்டிமா? கரண்டி பூவிக்கு. அப்படியா? ஓகே, விச் ஒன் ஐ யூஸ் தென்? ஓகே, நான் சும்மா கையை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடிமா. ஐ வில் புட் இன் அ பவுல். வெயிட். ஓகே, அம்மா இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்
இதில் எடுத்துக்கலாம். இவ்வளோ 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 ஓகேயா? ஓகே இஞ்சி இருக்கு ஒன்றும். ஓகே நாங்கள் மலத்தை சாப்பாடு குக் பண்ணிட்டீங்களா? ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை? ஸ்டவ்லையா? ஓகே. அம்மா நான் போய் ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுறேன் எனக்கு. ஓகே, இங்கே உட்காந்தே பண்ணலாம். I'll help you. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க சின்ன டாய்ஸில் விளையாட ஆரம்பிக்கிட்டோம். இதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் விளையாடி இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் அவங்க நிஜமான கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க, நிஜமான டிஷ்ஷஸ் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே லைக் ஒரு 6-7 இயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் இது சூடு, அங்கே கை வைக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காய்கள்லாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நமக்கு கொடுக்குறது, நார் எடுக்கிற மாதிரி ஏதாவது அந்த பீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நார் எடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பீல் பண்ணுறது, கேரட் தோல் பீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கணும். ஸோ இந்த குக்கிங் பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு லைஃப் ஸ்கில். ஓகே, ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த லைஃப் ஸ்கில்லானது தெரிஞ்சிருக்கணும். ஸோ படிப்பு மட்டும் போகாது ஒரு பையனுக்கு. ஸோ தனியாக அவன் போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொழப்பு நடத்தணும் அப்படின்னாக்கா அவனுக்கு இந்த குக்கிங்குங்கிற ஸ்கில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்விம்மிங் இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஸ்கில் தான். ஸோ தயங்காமல் அம்மா அண்ட் அப்பா நீங்கள் எல்லோரும் குழந்தைங்கள இந்த கிச்சன் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்கள என்கேஜ் பண்ண வேண்டும். ஓகே யஷ்வந்த், ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா? அதுக்குள்ளே வாவ் ஸோ ஃபாஸ்ட். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, பர்கர் ரெடி ஆயிடுச்சு, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீ இதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து அம்மா வந்து வெஜிடபிள் சாப்பிட்றேன். ஓகே தண்ணி. ஓகே தேங்க்யூ. ஓகே ஐ வில் டேக் த ஸ்பூன். ஓகே சூப்பராக இருக்கே. ஓகே, ஸோ தேங்க்யூ சொல்லிடலாமா உங்களுக்கு? முடிஞ்சிச்சுல்ல கேமு, அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ்.